எல்லாருக்கும் ஒரு ஹாய். எல்லாரையும் நம்மளோட மதுரை டு கேலிக்கட் சேனலுக்கு வாங்க வாங்க சொல்லி வரவேற்றாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஓணம் செலிப்ரேஷன் தான். என்னம்மா இது ஓணம் செலிப்ரேஷன் இதுமாமா முடியல அப்படி சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸில் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. முடியலைங்க. 9th டே 10th டே தான் பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். 9th டேவை உத்திரடான்னு சொல்லுவாங்க, 10th டேவை திருவோணம்னு சொல்லுவாங்க. திருவோணம் தான் மெயின் ஓணமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. உத்திராடம் வந்து அதுக்கு நாள். அப்போ அது வந்து நம்ம ஜாலியாக நம்ம எப்படி தீபாவளிக்கு நாள் கலகலகலான்னு இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் உத்திராடத்தில் இருக்குது. அப்போது அங்கே வந்து என்னோடய ஒர்க்கிங் ப்ளேஸில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா பூக்கோளம் போட்டு மியூசிக் கல்ச்சர் பாட்டு டான்ஸ்ன்னு சொல்லி பயங்கர ஃபன்னாக பண்ணோம். என்னதான் நமக்கெல்லாம் வயசான அந்த சிறுவிழத்தனை நம்மளை விட்டு போகவே போகாதுல்ல, அதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. அதை தான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா, நம்மளோட சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போது நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் ஒன்று பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது இன்றைக்கி என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் கடைக்கு போனப்போ அங்கே வந்து 2-3 குட்டி பிள்ளைங்க இருந்தாங்க, யாருமே வரலை. அப்போ நான் அவங்கள தான் வாங்கடா அக்காக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா, பூவெல்லாம் கொஞ்சம் பிச்சு கொடுங்கடா அப்படி சொன்னேன். உடனே அழகாக சமத்த குட்டிங்களாம் 3 நாள் வந்துட்டு பூவெல்லாம் பிச்சு கொடுத்தானுங்க. அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவங்க பூ பிக்கிற அந்த குட்டி குட்டி கையெல்லாம் பூ பிக்கிற பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும்ல, அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வரலாம். ചെറിടാ എന്നാളോ നമ്മളാ ഹലോ ഇവിടോക്കെ சரி, ஓகே. பூ பிச்சு போட்ட பையங்களையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கோலம் போடுறதுக்கு மெயின் ஒர்க் எடுத்த ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து நம்ம ஷாப்புக்கு பக்கத்துலேயும் கிராஃபிக்கல் டிசைனர்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக வேலைலாம் தெரியல. ஆனால் அவன் டிடிபி ஒர்க்கு, நம்ம இந்த ஃபோட்டோஷாப்லாம் செய்கிற ஒர்க்கு தான் அவன். அப்போது அவன் வந்தால் நான் இந்த மாதிரி காமிச்சோன்னே கடகடான்னு போட்டு முடிச்சிட்டான். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அப்போது அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளையெல்லாம் நல்லா கொடுத்து வச்சுருக்கணும். அப்போது அந்த பையன் தான் டக்கு டக்குன்னு போட்டு முடித்தான். அந்த போட்டு முடித்த அந்த ட்ராயிங்கில் பூ போட்டது நான் தான். அப்போது அந்த பையன் போட்ட ஒரு குட்டி வீடியோ இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். എന്നാളോ നമ്മളാ ഹലോ ഇവിടോക്കെ அந்த மெயின் ஒர்க் பையன் அந்த ஸ்டார்டிங் டிசைன் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நிறைய பேர் அந்த கோலம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சஜஷன் நான் தான் கொடுத்தேன், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன். அப்போது ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகி எல்லோரும் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரளாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டான்ஸ் இருக்குது, திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. கோலத்து முன்னாடி வரிசையாக வட்டமாக நின்றுட்டு கடவுளை பிரார்த்திச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க எல்லாருமே. அவங்க கூட சேர்ந்து நானும் குட்டி குட்டி ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடினேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேரு சும்மா ஒரு கேமு, ஃபன்னாக ஒரு கேம் வச்சோம். இதெல்லாம் பண்ணோம். இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே ஓணத்தோட ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அது நம்ம சின்ன லெவல் தான், ஆனால் சின்ன லெவலில் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. இதை காட்டில் நிறைய நம்ம பொங்கலுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த உரியடி, அதுக்கப்புறம் இந்த லெமன் ஸ்பூன் கேமு, அப்புறம் கயிறு இழுக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஃபன் நிறையா இருக்கும். ஆனால் நாங்கள் மியூசிக்கல் சேர் மட்டும்தான் விளையாண்டோம். அந்த வீடியோ இருக்குது, பார்த்துட்டு வந்துடலாம்.
മാഷ് മാറ്. இப்படி தாங்க ஓணம் செலிப்ரேஷன். தமிழ்நாட்டுக்கு எப்படி பொங்கலோ அதே மாதிரி கேரளாவுக்கு ஓணம் தாங்க. இது 9th டே செலிப்ரேஷன். இதே மாதிரி 10th டே செலிப்ரேஷன் இருக்குது. நம்ம வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அதோட வீடியோ நான் கண்டிப்பாக நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன். அதுவும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ தான் நம்மளோட சேனலில் வரும். ஒன்று எல்லோரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் வேறு ஸ்டேட்டில் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே வளர்த்துக்கலாமே. அப்போது ஏதாவது இப்போ எல்லோரும் பார்க்குறீங்கன்னு தெரியுது. நிறைய பேர் கமெண்ட்ஸு பண்ண மாட்றீங்க. ஒன்று என்கிட்ட ஏதாவது ஒரு குறைங்க இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை மாற்றிட்டு நான் வீடியோ போடுவேன். நம்மளோட சேஞ்சிங் தானே நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகுங்கிறத நான் கண்டிப்பாக ஷுவராக நம்புகிறேன். அதனால் எனக்குரிய குறைகளோ நிறைகளோ அதை ஒன்று கமெண்ட்ஸு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா, பை பாய்.